தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக சென்னையில் 120 அரசு மின்சார பேருந்துகளின் சேவை தொடக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஒருமுறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் மின்சார பேருந்துகள். பயணிகள் செல்போனை சார்ஜ் செய்து கொள்ளவும் வசதி. திருப்புவனத்தில் விசாரணைக்கு அழைத்து சென்றவர் கொல்லப்பட்ட புகாரில் உயர்நீதிமன்ற கிளையில் 3 பேர் முறையீடு. தீவிரவாதியை தூக்கிச் சென்று அடித்து கொலை செய்தீர்களா என்று காவல்துறைக்கு நீதிபதி கேள்வி. மாணவர்கள் போதுமான அளவு நீர் பருகுவதை உறுதி செய்ய பள்ளிகளில் வாட்டர் பெல் திட்டம் தொடக்கம். இன்று முதல் தினமும் 3 முறை பெல் அடிக்கப்படுகிறது. ரயில்களில் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய நாளை முதல் ஆதார் கட்டாயம். தட்கல் முன்பதிவு தொடங்கியதும் ஏஜென்ட்டுகளுக்கு முதல் 30 நிமிடங்களுக்கு அனுமதி இல்லை. திருச்செந்தூர் கோவில் குடமுழக்கையொட்டி யாகசாலை பூஜைகள் நாளை தொடக்கம். புதுப்பொலியுடன் தயார் நிலையில் உள்ள கோவில். ஆன்லைன் பங்குச்சந்தை மோசடி வழக்கில் இன்ஸ்டா பிரபலம் விஷ்ணு மற்றும் அவரது மனைவி மீது வழக்கு பதிவு. மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. கோவை சிங்காநல்லூரில் 15,000 ரூபாய் மதிப்புள்ள பழைய செல்லாத நோட்டுகளை வைத்திருக்கும் மூதாட்டி. மாற்றித்தர உதவ வேண்டும் என்று ஆட்சியர் அலுவலகத்தில் மனு. தஞ்சையில் 11ஆம் வகுப்பு மாணவர் வீட்டில் தற்கொலை. சக மாணவியுடன் பேசியபோது ஆசிரியர் அவமானப்படுத்தியதாக கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்டார். அதிமுக பாஜக கூட்டணியில் இணைப்பு இருந்தாலும் பிணைப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை மேற்கோள் காட்டி திருமாவளவன் விமர்சனம். இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானுடன் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் சந்திப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்டுடியோவில் சந்தித்து பேசினார். தெலங்கானாவின் சங்காரெட்டி மாவட்டத்தில் ரசாயன ஆலையில் ரியாக்டர் வெடித்து விபத்து. 10 பேர் உயிரிழந்த நிலையில் 12 பேர் காயம். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பதாக போராட்டக்குழு அறிவிப்பு. மக்கள் போராட்டத்தை மதிக்காததால் சட்ட போராட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதாகவும் தீர்மானம். திருச்சி எம்ஜிஆர் நகரில் கழிவுநீர் கலந்து வந்த குடிநீரை குடித்ததால் உடல்நலக் குறைவு என்று புகார். 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. ஓமன் வளைகுடா பகுதியில் 14 இந்தியர்களுடன் தீப்பிடித்து எரியும் கப்பல். மீட்பு பணிக்காக விரைந்த இந்திய கடற்படை கப்பல். டென்னிஸ் உலகின் சக்கரமான விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் தொடர் இன்று தொடக்கம். சாதனை படைக்கும் ஆவலுடன் களமிறங்கும் அல்கராஸ் ஜோகோவிச். அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கும் நாடுகளுக்கு அதே அளவுக்கு வரி விதிக்கும் முடிவு. ஜூலை 9ஆம் தேதி கண்டிப்பாக அமலுக்கு வரும் என்று ட்ரம்ப் திட்டவட்டம். காவல்துறையின் விசாரணையின் போது அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமார் தீவிரவாதியா என்று கேள்வி எழுப்பியுள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழ்நாட்டில் 24 லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்தது பற்றி விளக்கமளிக்க உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் காவல்துறையின் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்தது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கும்படி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் சுப்பிரமணியன், மரியாக்லிட் அமர்வு முன்பு வழக்கறிஞர் அருண், சுவாமிநாதன் உள்ளிட்டோர் முறையிட்டனர். அப்போது ஆளும் கட்சியினர் தலையிட்டால் பெற்றோரின் சம்மதமின்றி காவல்துறையினரை அஜித்தின் உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்துவிட்டதாக தெரிவித்தனர். உயிரிழந்த அஜித்தை கடுமையாக தாக்கிய காவலர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து விரைவில் நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முறையிட்டனர். மேலும் இது தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதனை கேட்ட நீதிபதிகள் அடித்துக் கொள்ளப்பட்ட நபர் தீவிரவாதியா என்றும் அவரை தூக்கிட்டு போய் அடித்து கொலை செய்திருக்கிறீர்கள் என்றே என்று காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
ஒரு சாதாரண வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரை அவரிடம் எந்த ஆயுதமும் இல்லாத பட்சத்தில் இதுபோன்று தாக்குதல் நடத்தியது ஏன் என்றும் வினவியிருக்கிறார். மேலும் 24 லாக்அப் மரணங்கள் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுவது குறித்து விளக்கமளிக்கும்படி அரசு தரப்பு குற்றவியல் வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து அஜித்குமார் மரணம் குறித்து பொதுநல மனுவாக தாக்கல் செய்ததால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். லாக்அப் மரணங்கள் தொடர்கதையாக நீடிப்பது கவலையளிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அதிகாரிகள், அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது சற்று ஆறுதலை அளிக்கிறது. அதே வேளையில் அவர்கள் மீது உரிய சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். புலன் விசாரணையில் இப்படி உயிரிழப்பு நேர்வதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையினருக்கு உரிய வழிகாட்டுதல்களை தர வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் கஸ்டோடியல் டெத் என்பது நிகழக்கூடாது. அதை அடுத்தடுத்து சம்பவங்கள் நிகழ்கிற போது நாம் சுட்டிக்காட்டி வருகிறோம். ஆனால் இது தொடர்கதையாக நீடிக்கிறது, கவலை அளிக்கிறது. மானாமதுரையில் காவல்துறையினர் விசாரணையின் போது இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்திருக்கிறார். அது எல்லாமே இல்ல அப்படிலாம் இல்ல. நீ கவனத்திற்கு போனால் அது நடவடிக்கை உரிய முறைப்படி முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். இதுல என்ன இருக்கு? நீங்க எதிரி அவர் எங்க தோழமைக்காரர் சொன்னாரு, அதில் நடவடிக்கை எடுக்க போறோம். அதுல என்ன? சென்னையில் 120 புதிய மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னையில் எரிபொருள் செலவை கட்டுப்படுத்தும் வகையிலும் காற்று மாசுபாட்டை கணிசமாக குறைக்கும் வகையிலும் தாழ்தள மின்சார பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. இதற்காக உலக வங்கி நிதி உதவியுடன் 625 தாழ்தள மின்சார பேருந்துகள் வாங்கப்பட உள்ளன. அதில் முதற்கட்டமாக 120 மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை வியாசர்பாடி பணிமனையில் நடைபெற்ற விழாவில் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வியாசர்பாடி பணிமனையில் பணியாளர்களுக்கான ஓய்வறை, பராமரிப்பு கூடம், அலுவலக நிர்வாக கூட்டம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இன்று தொடங்கி வைக்கப்பட்ட மின்சார பேருந்துகளில் ஏராளமான வசதிகள் உள்ளன. குறிப்பாக மழைக்காலங்களிலோ அல்லது மிகவும் உயரமான வேகத்தடைகளிலோ பேருந்தின் உயரத்தை அதிகரிக்கும் வகையிலான வசதி இடம்பெற்றுள்ளது. இந்த பேருந்துகளில் 7 CCTV கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி ஏறி இறங்கும் வகையிலான வசதி மற்றும் அவர்களுக்கான பிரத்யேகமான இருக்கையும் அமைக்கப்பட்டுள்ளது. இருக்கையின் கீழ் செல்போன்களை சார்ஜ் செய்வதற்கான சார்ஜிங் பாயிண்ட்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பேருந்து ஒருமுறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் என்றும் மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மின்சார பேருந்துகளில் சார்ஜிங் செய்வதற்காக வியாசர்பாடி, பெரும்பாக்கம், சென்ட்ரல், பூவிருந்தவள்ளி, தண்டையார்பேட்டை ஆகிய 5 பணிமனைகளில் சார்ஜிங் பாயிண்ட்கள் அமைக்கப்பட்டுள்ளது.